அண்ணா எதுடா நடக்காது? அண்ணா அது நாளைக்கு உனக்கு என்கேஜ்மென்ட். தெளிவா சொல்லு, அப்பதானே உனக்கு ஆப்பு நீ கிடைக்கும். வாயை மூடிட்டு இருந்தா உனக்கு புண்ணியமா போகும். நீ சொல்லு. டார்லிங், ஒரு 2 நிமிஷம் லைன்ல இரு. ஒண்ணு இல்லண்ணா, எங்க 2 பேர் கல்யாணமும் நடக்காதுங்களா? எந்த 2 பேரு? என்னோடது, இவன் கை பிடிச்சி எடுத்த பொண்ணோடது. அதான் நான் என் லவரோடது. டேய், அண்ணா உனக்கு புத்தி வரடா. அண்ணா நீ பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லாத, நான் உனக்கு புண்ணியமா போயிடுனா. நான் அவர் கல்யாணத்துக்கு வந்தானே சாவுக்கு வந்தானே தெரியலண்ணா. அண்ணா நான் பூவை கட்டு வந்துடுறேண்ணா. டேய் அண்ணா நில்லு, நீ சொல்லு சேகர். அது ஒண்ணு இல்லண்ணா, எங்க கல்யாணத்துக்கு ஒரு இடியட் இடைஞ்சலா இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் உன் கல்யாணம் நடக்காதுன்னு இவன் சொல்றான். நான் என்ன சொல்றேன், உங்க சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. நீ மட்டும் சொன்ன. இப்ப சொல்லுங்கண்ணா, நீங்க எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா இல்லையா? எவன் குறுக்க வந்தாலும் சரி, உங்க 2 பேர் மேரேஜ நான் நடத்தி வைக்கிறேன். பாத்தியாடா அண்ணனோட மனச. அண்ணா இப்ப சொன்னதை அப்படியே லவர் கிட்ட சொல்றீங்களா? ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. ப்ளீஸ் அண்ணா. இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எவன் குறுக்க வந்தாலும் சரி, உங்க 2 பேரோட கல்யாணத்தை இந்த அண்ணன் நடத்தி வைக்கிறேன். என்னது பயமா இருக்கா? நீ பயப்படாத. இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ எதை பார்த்து பயப்படக்கூடாது. செல்லமா, தைரியமா இரு. காணப்பைய. ஓகே அண்ணா, தேங்க் யூ. தேங்க்ஸ் அண்ணா. இப்ப ஹாப்பியா? நீ கல்யாணம் பண்ணா மாறு. எங்க வே? ஏ கிருஷ்ணா முகுந்தா. எழுது. இவனுக்கு தெரிஞ்சு போச்சா இவங்க தாய்லாந்து தெய்வம்ன்றது? முராரி. என்ன மேட்ரு? என்ன என்ன மேட்ரு? அவங்க 2 பேர் மேட்ரு என்ன? அவங்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னடா இப்படி கேட்ட? எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தான தெரியும். ஐ அம் சோ லக்கி. சரி, அவங்க எங்க சந்திச்சேன்? கோவில்ல. ஓ, நீ அவங்க வீட்ல சந்திச்சியா? அவங்க என் வீட்லயே வந்து சந்திச்சாங்க தெரியுமா? இந்த விஷயத்தை யாருக்கிட்டயா சொன்னீங்கன்னா தலை வெடிச்சு போய் செத்து போயிடும். ஏற்கனவே இங்க வெடிச்சு போய் தான் இருக்குது. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. காபி கொண்டு வா. நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரணுமா? என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா? சுப்புராஜ் MALLB லாயர். யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்ப சமயக்காரன்னு சொன்னேன். யாரா சமையல்காரன்? அவன் தான்டா சமையல்காரன். டேய் டப்பா, இதோ வட்டேன் சார். எதுக்குன்னா தேவையில்லாத வேலைலாம் பாத்துக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, நல்லா தின்னோமா, கிளம்பி போனோமா. நகருதுன்னா கிளப் எங்க இருக்கு? டேய் டைமண்ட் ராஜா ஐயரே, நீ வந்திருக்கிறது சீட் ஆடுறதுக்கு இல்லடா, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அதுக்கு என்ன, பேஷா பண்ணிடுவோம். வாங்க வா. என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் கை அடிச்சிட்டே இருக்கா? போது அடங்க. இவரு ரம்மி ஐயரு கிடாரிப்பட்டில இருந்து வந்திருக்காரு. மங்காதாரத்துக்கு இல்ல முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. நம்ம ஐயரு காசிக்கு போயிருக்காரு. இப்போ இந்த ரம்மி தான் மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸ். கட்டு குலுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கும்பிடு போடுங்க. பைத்தியக்கார பயல்களுக்கு தெரியல, சிலையை பார்த்து கும்பிடுறானுங்க. லைவ் சாமிங்க இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல. கிளாவர் ராணி, உன் பேர் என்னன்னு சொல்லுமா? நந்தினி. ஸ்கோர் எவ்வளவு? வயசு தானே 20 years. கிங் பேர் என்னது? சுப்புராஜ் MALLB. ஏய் மடப்பயலே, கொன்னு புடுவோம் உன்னை. ஐயரு கேட்டது உன் பேர இல்லடா, அண்ணன் பேர. VP சார், வீரபாண்டியன். ஐயரே, நீங்க ஆரம்பிங்க. இப்ப நீங்க குலுக்குறீங்களா இல்ல நான் குலுக்கட்டுமா? நீ பொண்ணு மாப்பிளைக்கு முகூர்த்த தேதி குடிக்க வந்தியா இல்ல மங்காத்தா ஆட்டம் ஆட வந்தியா? இது ரம்மி பஞ்சாங்கன்னு மார்க்கெட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. முதல்ல கார்டு போடுவாங்க, அப்புறம் பஞ்சாங்கம் பாப்பாங்க. இது என்னடா புது சாஸ்திர சம்பிரதாயமா இருக்கு? தாய்லாந்து ஆச்சாரம். உள்ள வெளிய நந்து VP, நந்து VP. நோ! என்னாச்சுடா? ஜோக்கர் வந்துட்டான். அதுக்கு என்ன இப்போ? அப்படினா கல்யாணம் பொண்ண மாத்தணும். நோ! முடியாதா? அப்படினா பையனை மாத்திருங்க. டேய், கல்யாண பையனை மாத்த முடியலனா பையன் பேரையாவது மாத்துங்களே. என்னது பேரை மாத்துறதா? சாவடிச்சிருவோம் உன்னை. கல்யாண பையன் பேரை மாத்தலனா பையன் பரலோகம் போய் சேர்ந்துருவான். ஓய், பேரை மாத்துனா நீ பரலோகம் போய் சேர்ந்துருவடா. நீங்க போங்காட்டான்றீங்க. என்ன மிடில் ஐயரே, நீங்க உட்காருங்க, நான் எடுத்து சொல்றேன். அண்ணா, நமக்கு கல்யாணம் தான் முக்கியமே தவிர பத்திரிக்கையில எந்த பேர் இருந்தா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோ மஞ்ச பைய,
சூப்பர் பேரு, அதை விட சூப்பர் முகூர்த்தமா ஃபிக்ஸ் பண்ணு. அண்ணா நீ ஏதோ பிளான் பண்ற, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. ஆக்சுவலி என்னென்ன பண்ண போற? என்னது சந்திரசேகரா? சூப்பர் பேர்ரா. சுவாமி சந்திரசேகர் வெட்ஸ் நந்தினி, எப்படி இருக்கே? சூப்பரா இருக்குப்பா. இந்த பேருக்கிற ஜோடியை யாரும் பிரிக்கவே முடியாது. டீல் ஜோன் வச்சுக்கிய. அண்ணா நீ லவ்வரு, அவன் ஃப்ளவரு, நடுவுல இந்த சந்திரசேகர் யாருண்ணே? லவ்வர் சந்துரு, லாயர் சேகர். இப்ப புரிஞ்சுதா? சந்திரசேகர் அது நான். திருவளச்செல்வன் சந்திரசேகருக்கும் திருவளச்செல்வி குணவதி நந்தினிக்கும் வருகிற பங்குனி மாதம் 16ஆம் தேதி பெரியவர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. தெய்வங்களே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுனா அந்த பொண்ணு மாப்பிள்ளை எவ்வளவு கொடுத்து வச்சோம். அவர் ஒரு தடவை பார்க்கணும் சாமி. இப்பவே நீ நிறைய பாத்துட்ட. முகூர்த்தம் எழுதியாச்சு. தாம்பூலத்தை மாத்திக்கோங்க. ரெடி ரெடி. ஹலோ, தாம்பூல தட்ட ஜோடியா தான் வாங்கிக்கணும். ஜோடியா தான் வாங்கணுமா? டாக்டர் வாயா, ஜோடியா வாங்கிக்கலாம். ஜோடினா காலையும் சேர்றது இல்ல. உங்க பாரியால கூப்பிடுங்க. இவ்வளவு காலம் எப்படியா இருப்பா? எப்பவோ அவ போய் சேர்ந்துட்டா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. தாம்பூல தட்ட தம்பதியர் தான் வாங்கணும். யோ ரம்யா ஐயரே, இங்க வெறும் வேட்டி மட்டும் தான், சேலையெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் தன் கையே தன் உதவின்னு வாழ்றவனுங்க. என்ன சுவாமி இது? ஏதாவது பண்ணி நிச்சயதார்த்தத்தை முடிங்க. டோன்ட் இரிட்டேட் மீ. புண்ணிய தம்பதிகள் இல்லாம தாம்பூலத்தை மாத்துறதுங்கிறது நடக்காது நடக்காது நடக்காது. அது இல்ல சுவாமி, என் பேச்சுக்கு உன் பேர்ல என்கேஜ்மெண்ட் பண்ண பிளான் பண்ண, அதுவும் நடக்காது. உன் கல்யாணமும் நடக்காது. இப்ப இவங்க யாருப்பா? அது எங்க அப்பா அம்மா. நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நீ வந்து ஒரு வாரம் ஆச்சு, ஒரு போன் இல்ல ஒண்ணு இல்ல. என்ன ஆச்சு உனக்கு? அட அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? உங்க தானே. என்ன மச்சான் அது? முருங்கக்காய் சரியா வேகலன்னு கோச்சிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டியே. யூஸ்லெஸ் ஃபெலோ. யார் சுவாமி இவங்கெல்லாம்? என்ன கேள்வி மாமா இது? எங்க அம்மா, எங்க அப்பா, உங்க தங்கச்சி, உங்க மாமா. என்னடா அவன் சொந்த தங்கச்சியவே தெரியாம இருக்கான்? அது பெரிய மாமா செத்து போனதுல இருந்து இந்த சின்ன மாமாக்கு சிறுமூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஆக்சுவலா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே விளங்கல. இந்த அம்மாவும் அப்பாவும் அந்த சீதைய மனம் முடிக்க போற ராமனோட மம்மியும் டாடியும். இப்பதான் எனக்கு எல்லாமே கிளீனா தெரியுது. இப்ப பாரு, சூப்பரா ஒரு ஆக்டிங் கொடுக்குறேன். மாமா வாடா வச்சா வாடா. அப்பா 4 நாள் அண்ணன் கல்யாணம் நடக்க போகுது. அதை முடிச்சிட்டு நான் வரேன், நீங்க போங்க. ஆமா ஆமா வாங்க வாங்க நம்ம சேகர், வாங்க. உனக்கு அம்மா அப்பானா எனக்கு அம்மா அப்பா மாதிரி தானே. என் தரப்புல தாம்பளத்தை அவங்களே வாங்கிக்க சொல்லு, சரிதானே? சூப்பர் டர்னிங் பாயிண்ட். வாங்க காட்ஸ மாத்திக்கங்க. தாம்பளம் மாத்தியாச்சுல மாமா. வாங்க பழத்தை எடுத்துட்டு நம்ம எங்கடா கிளம்புவோம். போறது? இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைக்கு அப்பா அம்மா மாதிரி. கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. நீ போய் அவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. செய்றேங்க. ரம்யா அடுத்த வந்துருங்க. மோதிரத்தை எடுத்து குடியா. கிங் குயின்ஸ் மோதிரத்தை மாத்திக்கங்க. டேய், மேல இருக்கிற சார்ஜ் லைட்டை போடுங்கடா. பாக்கெட்ல துட்டு வச்சிருக்கேன்டா. எவ்வளவு வச்சிருக்க? 5000 ரூபாய். 4000 ரூபாய் தானே சொன்னேன். பரவாயில்லடா, சாப்பிடு. சரி, அடிக்கடி இந்த மாதிரி கூப்பிடு. சீக்கிரம் கிளம்புடா, போட்டு தள்ளுவாங்க. ஏய், என் புள்ள மோதிரம் போடுறான் பாருங்கடா. ஹலோ தடி தாண்டவராயா, ரிங் போட்டது உன் புள்ள இல்ல, என் லவர் சந்துரு. சந்துருவா? அவன் எப்போ வந்தான்? டேய், எடுங்கடா. அவனை தப்பி விடாதீங்க. ஹலோ ஹலோ, தேட வேண்டியது ஏன் ஹீரோ இல்ல, உன் ஜீரோவை. வீரபாண்டியா, வீரபாண்டியா, எங்கடா இருக்க? ஏய் ஏய் ஏய், எங்கடி இருக்க என் புள்ள வீரபாண்டியன்? டிக்கெட் எடுத்துருப்பான். ஏய், தேடுங்கடா. வீடு பூரா தேடுங்கடா. விடாதீங்க, விடாதீங்க. போய் தேடுங்க. வாங்க. எங்க கிளம்பிட்டீங்க செல்லங்களா? அந்த சந்திர வெட்டி போடுறாங்க. செம்மறி ஆடுங்க மாதிரி எல்லாரும் ஒரே பக்கம் போனீங்கன்னா அவன் வேற பக்கமா உங்க அண்ணனை தூக்கிட்டு போயிடுவான். அதனால 4 குரூப்பா பிரிஞ்சு 4 திசையில போங்க. ஏதாவது ஒரு திசையில மாட்டுவான், பிரிச்சு மேய்ங்க. போங்க. என்னடா கண்ணா, ரொம்ப உற்சாகமா இருக்க? சொல்றா. எனக்கு மொத்தமும் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுதுடா?
நம்மள ஆண்ட வெள்ளக்காரன் பிளான் மாதிரி அவங்கள தனிமைப்படுத்தி